ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மழை வேற பெஞ்சிருக்கு அப்படின்னு டாஸ் வின் பண்ணி ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே ஆர்ச்சர் செமையா போட்டு பவுலிங்க்கு நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வரிசையா விக்கெட்டா விழுந்துகிட்டே இருந்துச்சு. பர்கர் செம லென்த்ல போட்டு சஞ்சு சாம்சனை போல்ட் எடுத்துட்டாரு. இது செமையான லென்த்து. இந்த மாதிரி லென்த்ல போட்டு போல்ட் எடுத்தா பவுலருக்கு செம கான்பிடன்ஸ் கிடைக்கும். போன ஓவர் லாஸ்ட் பால்ல சஞ்சு சாம்சன் போல்டு, அடுத்த ஓவர் லாஸ்ட் பால்ல ருத்ராஜ் கெய்க்வாட், ஆர்ச்சர் ஓவர்ல போல்டு. ஸ்டெம்புக்கு வந்த பால எங்கேயோ நவுந்து போய் சம்பந்தமே இல்லாம போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்த ஓவர் பர்கர் ஃபர்ஸ்ட் பாலு செமையா பவுன்ஸ் போட்டு ஆயுஷ் மாத்திராவை கீப்பர் கேட்ச எடுத்தாரு. இல்ல அது கேட்ச் இல்ல அப்படின்னு மாத்திரை சம்மந்தம் இல்லாம ஒரு ரிவ்யூ எடுத்து ரிவ்யூவும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. மேத்யூ ஷாட் உள்ள வந்தாரு. சரி, பிக் பாஸ் பிளேயரு செம்மையா ரன் எடுத்துட்டு போவான் அப்படின்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு ஷாட் ஆடி கேட்ச் கொடுத்துட்டு அவனு போயிட்டான். சுத்தமா ரன்னே வரல சிஎஸ்கேக்கு. அதனால இம்பாக்ட் பிளேயரா சர்ஃப்ராஸ் கானை உள்ள இறக்கி விட்டாங்க. வந்த 2 பால்லயே ஒரு 6 ஒரு 4 அடிச்சு செம்மையா ஆடிட்டு இருந்தான். அந்த நேரத்துலதான் ஜடேஜா வந்து என்ன எவடா டீம் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னு எல்பிடபிள்யூல சர்ஃப்ராஸ் கானை விக்கெட் எடுத்துட்டான். அதுவும் இல்லாம அந்த ரிவ்யூவும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜடேஜா அவ்வளவா செலிப்ரேஷனே பண்ண மாட்டான். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, சிஎஸ்கேக்காக வேணுமே செலிப்ரேஷன் பண்றான் போல இருக்கு. 2 ஓவர் சிங்கிள் ஆடிட்டு இருந்தாங்க. பிரிஜேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் விக்கெட்டா கார்த்திக் சர்மாவை விக்கெட் எடுத்தாரு. டெபியூ மேட்ச்லயே விக்கெட் எடுத்து நல்ல எக்கனாமியோடையும் பால் போட்டிருந்தாரு. சிக்ஸர் துபே வந்து மொத பாலே 6 அடிச்சுட்டான். ஆஹா, இன்னைக்கு வெளுத்து கட்ட போறான், ஸ்பின்னர் வேற வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தா 4வது பாலே லாங் ஆஃப்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான். ஜடேஜா விக்கெட் எடுத்துட்டு ஷூட் பண்ற மாதிரி செலிப்ரேஷன் போட்டாரு. நடுவுல 100 முதல்லாம் பேட்டிங் முடிக்க வச்சாங்க. பாவம், ஆப்கானிஸ்தான்ல கூட அவர் பேட்டிங் முடிச்சிருக்க மாட்டாரு, இங்க வந்து பேட்டிங் முடிக்க வச்சுட்டாங்க. 100 ரன் கூட அடிக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஓவர் 10 வந்து நல்லா ஆடி 42 ரன் அடிச்சு 120 ஸ்கோர் கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் 3 பால் ஓவர் 10 ஆடி இருக்கலாம். எதுக்கு சிங்கிள் போய் சம்மந்தம் இல்லாம 2வது ரன்னுக்கு ஓடி போய் அவுட் ஆயிட்டான். அதனால 19.4 பாலுக்கு 127 ரன் அடிச்சு 128 டார்கெட்டா கொடுத்தாங்க. 128 தான் ரொம்ப ஈஸியான ஸ்கோரு. ஆனா ரைன் வந்துச்சு, விக்கெட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து 6-4 தான் வந்துச்சு. 3வது பாலு சூரியவன்சி கேட்ச் கொடுத்தான். கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான், ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 6-4 மட்டும்தான் அடிச்சான். பவர் பிளேக்குள்ளேயே சூரியவன்சி 50 அடிச்சிட்டான். இது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50. 13 பாலுக்கு 50 அடிச்சு ஜெய்ஸ்வால் தான் ராஜஸ்தானுக்கு ஃபாஸ்டஸ்ட் 50ல நம்பர் 1 இருக்காரு. 50 அடிச்சுட்டு அனுஷ்குல் காம்போஜ் ஓவர்ல சர்ஃப்ராஸ் கான் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டான். அனுஷ்குல் காம்போஜ் மட்டும் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. சூரியவன்சி அடிச்ச 50ல 5 4 4 6. சிஎஸ்கேவை பார்த்தா டோட்டலாவே 20 ஓவருக்கு 5 6 தான் அடிச்சிருந்தாங்க. சூரியவன்சி தான் அடிச்சு ஆடுறான் அப்படின்னு ஜெய்ஸ்வால் ஸ்லோவா தான் ஆடினாரு. 12.1 ஓவர்ல சேஸ் பண்ணி மேட்சை முடிச்சிட்டாங்க. நெட் ரன் ரேட்டு எங்கேயோ போயிட்டு 4.171ல இருக்கு. சென்னைக்கு அது அப்படியே மைனஸ்ல போகும். பர்கருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். 4 ஓவர்ல 26 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 3 மேட்ச்லயுமே மேன் ஆஃப் த மேட்ச் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் டஃபே, ஷர்துல் தாக்கூர், இந்த மேட்ச் பர்கர். T20ல பேட்ஸ்மேனுக்கு மட்டுமே போயிட்டு இருந்ததுல இந்த வாட்டி பவுலிங்க்கும் மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கிறது பார்க்க நல்லா தான் இருக்கு. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.